அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் 15 பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதற்கு தடை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அது இல்லாமல் ஆர்டிக்கல் 15ஓட சப்கிளாஸஸ் என்னென்ன, ஓகேவா, அது ரிலேட்டடாக 15 எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய அரசியலமைப்பில், ஓகேவா, அது கூட அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 15க்கு கீழே இவ்வளோ சப்கிளாஸ் வர்றதுக்கான முக்கியமான கேசஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து நிறையா டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 15 கொடுத்து பாகுபாட்டுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட சப்கிளாஸஸ் கொடுத்துட்டு அதை வந்து பொறுத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 15ல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, மேலே சொன்ன அப்படியே தான், மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதற்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அரசு இந்த 6 விஷயங்களில் எதையும் வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது எந்த ஒரு குடிமகனையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிக்கல் 15 பார்த்தீங்க அப்படின்னா குடிமகனுக்கு மட்டும்தான் வரும். சரியா? அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு ஆர்டிக்கல் 15 செல்லாது. அடுத்தது ஆர்டிக்கல் 15ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு குடிமகனும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் மட்டும் பின்வருவனவற்றின் தொடர்பாக எந்த ஒரு இயலாமை, பொறுப்பு, கட்டுப்பாடு, நிபந்தனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு அம்மா ஹோட்டல்னே வச்சுக்கோங்களேன். அந்த உணவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் வந்து சாப்பிட வராரு. அப்படி வரும்பொழுது அவர் வந்து, நீ வந்து இந்து மதம் இல்லை அதனால் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நீ இந்த இனம் அதனால் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், ஓகேவா, நீ இந்த ஜாதி அதனால் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நீ ஒரு பெண், நீ ஒரு ஆண் அதனால் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நீ வந்து கடலூரில் பிறக்கல அதனால் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி இதில் 1 2 அல்லது ஏதாச்சும் ஒன்றையாவது சொல்லி அவருக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, அணுகலை வந்து இல்லாமல் பண்ணக்கூடாது. அவரை கண்டிப்பாக வந்து அனுபவிக்க வைக்கணும். எதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டோட கடைகள், அதாவது கவர்மெண்ட்டுன்னு இல்லை, பொதுவான கடைகள், பொது உணவகங்கள், தங்கும் விடுதிகள், இதோட எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும், இந்த மேலே சொன்ன ஒரு 4-5 காரணத்தை சொல்லி உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 15ல் 2. இதில் முக்கியமாக இன்னொன்று விஷயம் என்னன்னா, முழுமையாகவோ அல்லது பகுதி அளவோ கவர்மெண்ட்டோட நிதியிலேருந்து பராமரிக்கப்படுது அப்படின்னா அந்த நீர்நிலைகளாக இருக்கட்டும், சாலைகள், கட்டடங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த மேலே சொன்ன ஒரு 4-5 காரணத்தை சொல்லி யாருக்குமே வந்து பாரபட்சம் காட்டக்கூடாது, எல்லாருக்குமே வந்து அனுமதி அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆர்டிக்கல் 15ல் 2 வந்து சொல்லுது. ஓகேவா? ஆர்டிக்கல் 15ல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மேலே 2 சொன்னோம் இல்லையா, இந்த 2 பிரிவில் இருக்கிற ஏதோ ஒன்றில் வந்து பெண்களுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ அரசு ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சுது அப்படின்னா அது ஓகே. ஓகேவா? முன்னாடி சொன்ன 15ல் 1 15ல் 2 என்ன சொல்லும், பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஆர்டிக்கல் 15ல் 3 சப்கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மேலே இருக்க பிரிவுகளில் பெண்களுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ கவர்மெண்ட் ஏதாவது சிறப்பு ஏற்பாடு செய்யுது அப்படின்னா அதை வந்து இந்த 15 வந்து தடுக்காது. இப்போ பெண்களுக்காக சிறப்பான ஒரு பேருந்து கொடுக்குறாங்க, பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணணும், காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிக்கல் 15ல் 1 2 என்ன சொல்லுது, கவர்மெண்ட்டோட நிதியில் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் யாருக்கும் பாகுபாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டோட நிதியில் தான் அந்த பஸ் ஓடுது. ஆனால் இதில் வந்து பெண்களுக்கு மட்டும் சிறப்பான பாகுபாடு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் பாகுபாடு அப்படின்னும் பொழுது நேர்மறையான பாகுபாடு, எதிர்மறையான பாகுபாடு. ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது எதிர்மறையான பாகுபாடு. இவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்றது நேர்மறையான பாகுபாடு. அப்போ நேர்மறையான பாகுபாடு காட்டுறாங்க இல்லையா, அதை வந்து ஆர்டிக்கல் 15(3) என்ன சொல்லுது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ இந்த பிரிவில் எதுவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக அரசு ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதை தடுக்காது. கவர்மெண்ட் குழந்தைகளுக்காகவோ பெண்களுக்காகவோ சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுக்க முடியும். அடுத்தது ஆர்டிக்கல் 15ல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 15லையோ அல்லது ஆர்டிக்கல் 29ல் 2ஐயோ சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கின பேக்வேர்டு கிளாஸஸ், எஸ்சி எஸ்டிக்காக கவர்மெண்ட் ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து தடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஆர்டிக்கிள் 15ல் 4 வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951ல் செண்பகம் துரைராஜன் கேஸுக்கு அப்புறம் கொண்டு வந்த ஒரு சப் கிளாஸ் தான் 15ல் 4. ஓகேவா? இந்த ஆர்டிக்கிள் 29ல் 2ன்னு பார்த்தோம் இல்லையா, அது என்ன சொல்லுது? அரசால் நடத்தப்படுற அல்லது அரசோட நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மதம், இனம், சாதி, மொழி இந்த அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் 29ல் 2. இதில் நீங்கள் கவனிக்கணும், ஆர்டிக்கிள் 15ல் பார்த்தீங்கன்னா இது கூடவே பாலினம் மற்றும் பிறந்த இடமும் வரும். ஆனால் 29ல் 2 என்ன பண்ணுவோம், பாலினம் மற்றும் பிறந்த இடத்த வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கர்நாடகாவில் பிறந்திருப்பாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா நீ பிறந்த இடத்த வச்சு உனக்கு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு 15 சொல்லுது. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணலாம், நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். சரி, அடுத்ததாக பாலினம், பெண்களுக்காக சிறப்பான ஸ்கூலெல்லாம் வந்து கொண்டு வர முடியும். அதனால் இது ரெண்டும் விட்டுருப்பாங்க. ஆர்டிக்கிள் 29ல் 2. 29ல் 2 என்ன சொல்லுது? அரசால் நடத்தப்படுற அல்லது அரசின் நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மதம், இனம், சாதி, மொழி அடிப்படையில் மட்டும் சொல்லி எந்த ஒரு குடிமகனுக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேவா? ஒருத்தன் படிக்கலை, அவனோட ஒழுக்கம் சரியா இல்லை அப்படிலாம் சொல்லி பாகுபாடு காட்ட முடியும். ஓகேவா? இந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இந்த 4 ரீசனை மட்டும் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு டிசி கொடுப்போம், அது ஸ்கூலில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த 2 சப் கிளாஸ் ஆர்டிக்கிள் 15லையும் ஆர்டிக்கிள் 29(2)லையும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக ரீதியாகவும் பின்தங்கிய ரீதியாக கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற பிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம், சிறப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து ஆர்டிக்கிள் 15 தடுக்காது. அதுதான் ஆர்டிக்கிள் 15ல் 4. அடுத்தது ஆர்டிக்கிள் 15ல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஆர்டிக்கிள் 15ல் 4 என்ன பண்ணுறோம், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு சொன்னோம். இதில் வந்து தனியாரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆர்டிக்கிள் 19(1)Gலையோ ஆர்டிக்கிள் 31(1)லையோ குறிப்பிட்டுள்ள சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை தவிர அரசால் நிதியுதவி செய்யப்படாத தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே பிசி எஸ்சி எஸ்டி மக்களோட சேர்க்கை தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதை அரசு வந்து தடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கிள் 15ல் 5 எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 2005ல் 93வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன சொல்லுது, ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் இடஒதுக்கீடு பற்றி பேசுது. ஓகேவா? ஆர்டிக்கிள் 19(1)G என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு குடிமகனுமே வந்து என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குடிமகனுமே வந்து தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், வணிகம் செய்யலாம். அப்போது ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது அது வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஆர்டிக்கிள் 19(1)G என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது 15ல் 5 என்ன சொல்லுது, 19(1)Gல கொண்டு வரப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது, அது தனியாராக இருந்தாலும் அங்கேயும் ரிசர்வேஷனுக்கு அலௌடு உண்டு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நான் ஃபுல்லாக அட்டானமஸாக இருக்கேன், நான் ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்கேன், என்னோடய காசு, ஆனால் நான் ஏன் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரியா? அடுத்தது ஆர்டிக்கிள் 30ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினர், மதம் சிறுபான்மையினராக இருக்கலாம் அல்லது மொழி சிறுபான்மையாக இருக்கலாம், அவங்க ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற உரிமையை பற்றி பேசுது. இவங்களுக்கு ஆர்டிக்கிள் 15ல் 5 வராது. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆர்டிக்கிள் 15(5)ஓட விதிவிலக்கு என்ன அப்படின்னா, 30(1)க்கு கீழே கொண்டு வரப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அது வந்து முற்றிலுமாக மத சிறுபான்மையினர் அல்லது மொழி சிறுபான்மையினரால் அவங்களோட அட்டானமஸாக கொண்டு வந்த கல்வி நிறுவனங்களில் மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து உண்டு. ஆர்டிக்கிள் 19(1)Gலையும் உண்டு. சரியா? அது ஆர்டிக்கிள் 15ல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, இடபிள்யூஎஸ் பற்றி பேசுகிறாங்க. இந்த பிரிவிலையோ அல்லது 19(1)G அல்லது 29(2)லையோ மாநிலம் பின்வரும் விஷயங்களை செய்வதை தடுக்காது. அதாவது 103வது சட்ட திருத்தம் 2019ல் கொண்டு வந்தாங்க. இது வரைக்குமே இடஒதுக்கீடை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, சமூக ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு, கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இடபிள்யூஎஸ் வந்ததுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு. பேக்வேர்டு கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி அப்படின்னு அவங்களாம் வந்து சமூக ரீதியாக பின்தங்கியவர்களாக இருந்திருப்பாங்க.
ஆனால் இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் ஒருத்தவங்க எந்த ரிசர்வேஷனுமே அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்குது. அது ஓகேவா? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்மளுக்கு பிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கிறதுனால சில மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். இது வந்து எஜுகேஷன்லையும் வேலை வாய்ப்புலையும் வந்து என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்குறாங்க. எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீடு கூடவே இதையும் சேர்த்து கொடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் 50% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா இது சேர்த்து மொத்தமாக இப்போ 60% அப்படின்றது இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக யாரெல்லாம் வந்து இந்த இடபிள்யூஎஸ் கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து போத் ப்ரைவேட்டில் இருக்கவங்க, கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, எய்டட் ஸ்கூல் எல்லாருக்குமே வந்து இந்த இடபிள்யூஎஸ் செல்லும். ஆனால் யாருக்கு மட்டும் செல்லாது, ஆர்டிக்கிள் 15ல் 5 சொன்னோம் இல்லையா, 30ல் 1 சிறுபான்மையினர் மொழி மற்றும் மத சிறுபான்மையினருக்கு மட்டும் வராது, மற்றவங்க எல்லாருக்குமே வரும். சரியா? அடுத்தா இடபிள்யூஎஸ்னால் யார்? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள்னு சொல்கிறோம். அப்போ வந்து கவர்மெண்ட் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க அப்பப்போ தேவைப்படும் போது யாரெல்லாம் இடபிள்யூஎஸ்க்கு கீழே வருவாங்க அப்படின்னு. சமீபத்தில் சொன்னதுபடி 8 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிறவங்க தான் வந்து இடபிள்யூஎஸ்க்கு கீழே வருவாங்க. அவங்களோட வருமானம் அப்படின்றது அவங்களோட சேலரியாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சரில் வர லாபமாக இருக்கலாம், பிஸ்னஸில் வர லாபமாக இருக்கலாம். ஓகேவா? வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். விவசாய நிலமாக இருந்துச்சு அப்படின்னா 5 ஏக்கருக்கு கீழே இருக்கணும். குடியிருப்பு வீடு பார்த்தீங்கன்னா 1000 சதுர அடிக்கு கீழே இருக்கணும். அதுவே ஒரு நகராட்சி பகுதிகளில் மனை இருக்குது அப்படின்னா 900 சதுர அடிக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குது, எஸ்சிக்கு ரிசர்வேஷன் இருக்குது, எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரிசர்வேஷன் உண்டு. இதை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒன்று இன்கம் சர்டிஃபிகேட்டும் சொத்து சர்டிஃபிகேட்டும் வாங்கினா தான் வாங்க முடியும். சரியா? அடுத்ததான் ஆர்டிக்கிள் 15ஓட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்டிக்கிள் 15 ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னா, ஆர்டிக்கிள் 15 தான் ஃபஸ்ட்டு சமத்துவத்தை சொல்லுது. ஓகேவா? எந்த ஒரு தனிநபருக்குமே பாகுபாடு அப்படின்றது கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் 15. அது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. வரலாற்று ரீதியாக ஒதுக்கப்பட்ட நலிவடைந்தவர்கள் நலனுக்கு அரசு வந்து சலுகை வழங்கலாம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 15ல் 4, 15ல் 3லாம் சொல்லுது. ஏன் இப்படி சொல்லுது? 15(3) என்ன சொல்லுது? குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. 15ல் 4 என்ன சொல்லுது? அதாவது பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு என்ன பண்ணலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது அடிப்படை உரிமைகளையும் நம்மளோட ஆர்டிக்கிள் 15 பாதுகாக்குது. ஏன்னா ஆர்டிக்கிள் 15 அடிப்படை உரிமைகள் இருக்கனால குடிமக்களுக்கு வாய்ப்பு வளங்களை அணுகுவதற்கு ஏதுவாக இருக்குது. இது வந்து அடிப்படை உரிமைகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது அந்த அளவுக்கு வந்து முக்கியமாக இருந்திருக்குமா அப்படின்னா இல்லை. ஓகேவா? அடுத்தது ஆர்டிக்கிள் 15 பேஸ் பண்ண முக்கியமான கேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செண்பகம் துரைராஜன் கேஸு. இது வந்து மெட்ராஸை எதிர்த்து போட்டிருப்பாங்க. ஏன்னா மெட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கம்யூனுவல் ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னென்னா பிசி கேடரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் கொடுப்பாங்க. அது வந்து ஏற்கனவே அமலில் இருந்தது குடியரசு ஆகிறதுக்கு முன்னாடியே. அடுத்து 1950 முதல்ல இந்தியா குடியரசு ஆகுது. அப்போ வந்து செண்பகம் துரைராஜ் அப்படின்றவங்க ஒரு டாக்டர் சீட்டுக்காக அப்ளை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. ஓகேவா? ஜென்ரலில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. ஒரு சின்ன மைனர் மார்க் கம்மியானதுனால சீட்டு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா அங்கே ரிசர்வேஷன் இருந்துச்சு. ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா சீட்டுமே ஓப்பனாக ஜென்ரலில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சென்னையில் இருக்கிற அந்த மெட்ராஸில் இருக்க ரிசர்வேஷன் வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது. அரசியலமைப்பில் என்ன சொல்லுது? ஆர்டிக்கிள் 14 அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. ஆர்டிக்கிள் 15 எந்த ஒரு அரசு வந்து எந்த ஒரு மகனையும் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது சாதி ரீதியாக அப்படின்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டிக்கிள் 15 வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இந்த ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு செண்பகம் துரைராஜுக்கு ஃபேவராக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் ஆர்டிக்கிள் 15ல் 4 வந்து கொண்டு வராங்க. 15ல் 4 என்ன சொல்லுது? ரிசர்வேஷன் வந்து செல்லும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொண்டு வந்தாங்க.
அப்போது முதல்ல நம்மளுக்கு இடஒதுக்கீடு சம்மந்தமான அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர்றதுக்கு முக்கியமான கேஸ் வந்து செண்பகம் துரைராஜன் கேஸ். அவங்க சொன்ன கூர்ப்பு என்னென்ன, அதாவது வாதிடுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட பாயிண்ட் இப்போ ஆர்டிகிள் 15ல் 1 சாதி மதம் மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு 15 சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாகுபாடு காட்டுறீங்க அப்படின்னு சொன்னதுனால ஆர்டிகிள் 15ல் 4 வந்து கொண்டு வந்திருப்பாங்க முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக. அடுத்ததாக இந்திரா சஹானி வெர்சஸ் இந்திய யூனியன் வழக்கு 1992. இதில் வந்து மண்டல் கமிஷன் வழக்குன்னே சொல்லுவோம். 27% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு கேஸு. இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கிரிமி லேயர் அப்படின்ற கருத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. கிரிமி லேயரை நம்ம பார்ப்போம், சரியா. அடுத்தது அசோக் குமார் தாக்கூர் வெர்சஸ் இந்திய யூனியன். இது 2008 கொண்டு வந்த ஒரு கேஸு. இதில் பார்த்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே வந்து இடஒதுக்கீடை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது வந்து மறுபடியும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிரிமி லேயருக்கான எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அசோக் குமார் தாக்கூர் வழக்கை பேஸ் பண்ணி தான் 93வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. 93வது சட்ட திருத்தத்தின் மூலயமா கொண்டு வந்த ஆர்டிகிள் 15ல் 5 வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 93வது திருத்த சட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. 2005 தான் வந்து 15ல் 5 அப்படின்ற சப்கிளாஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. அது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி அசோக் குமார் தாக்கூர் வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கிரீமி லேயர்னா என்ன? கிரீமி லேயர் அப்படின்றது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட பிள்ளைங்க, கவர்மெண்ட்டில் குரூப் ஏ குரூப் பியில் இருக்கிறவங்களோட பிள்ளைங்க, இராணுவத்தில் கர்னல் அதுக்கு ஈக்குவலாக அல்லது அதுக்கு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிற பசங்க அவங்களோட பிள்ளைங்க, அடுத்து 8 lakhsக்கு மேலே சேலரி வாங்குறவங்க, இவங்களெல்லாம் வந்து பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சமூக ரீதியாக மட்டும் இல்லை, கல்வி ரீதியாகவும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் இப்போ மேலே போயிட்டாங்க, ஓகேவா, நல்ல பணக்காரங்களாயிட்டாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் கிரீமி லேயர். இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளரில் பால் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா பால்லாம் முக்கால்வாசி அந்த க்ரீம் வந்து மேலே ஏட மாதிரி தங்கும் இல்லையா, நல்லா கொதித்த பாலில். அப்போ அவங்க ஏற்கனவே மேலே போயிட்டாங்க, மேல் மட்டத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்றத இந்த க்ரீமி லேயர்னு சொல்கிறாங்க. இதில் 8 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க அதில் அக்ரிகல்ச்சரல் வருமானத்தை மட்டும் சேர்க்க மாட்டாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜன்ஹிந்த் அபியான் வெர்சஸ் இந்திய யூனியன் வழக்கு 2022 வந்துச்சு. இது வந்து 103வது சட்ட திருத்தம் 2019 வந்த இடபிள்யூசி, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷனோட அந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து செல்லும். அது வந்து அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மீறிச்சின்னு இவங்க கேஸ் போட்டாங்க, மீறலை அப்படின்னு தீர்ப்பு வந்து வந்திருக்கு, ஓகேவா. 2022 கேஸ் போட்டாங்க, ஜன்ஹிந்த் அபியான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், ஓகேவா. இதோட ஆர்டிகிள் 15ல் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து எந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.